பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் சங்கீதம் 1 அதிகாரம் 2 வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான வசனத்திற்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு அருமையான வசனம் பாருங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்க வேண்டும். நாம் உலகத்திலே அநேக காரியங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறோம். ஆனால் அவைகள் எதுவும் நமக்கு நிரந்தரமானது அல்ல. ஆனால் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருந்த சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறான், அனிதினமும் உன்னுடைய வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சி. அது இல்லாமல், மன மகிழ்ச்சியா இல்லாமல் இருந்தால் நாம் என்றோ என்னுடைய நிலைமை மிக மோசமானதாக ஆகியிருக்கும். நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே நாம் துன்பத்துக்குள்ளாய் நடக்கும்போது அவருடைய வசனம் நம்மை தேற்றுகிறது. ஆனபடியினாலே கர்த்தருடைய வேதத்தை எப்பொழுதும் நாம் தியானித்து கொண்டிருக்க வேண்டும். உம்முடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உமது பிரமாணங்களை காத்துக்கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாதேயும் என்று சொல்லிட்டு தாவீது அநேக இடங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை குறித்து, வசனத்தை குறித்து, அந்த வார்த்தைகள் எப்படியாய் தேற்றுகிறது, எப்படியாய் நடத்துகிறது என்பதை ஒரு வாலிபன் தன் வழியை கர்த்தருடைய வசனத்தின்படி மாத்திரம் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள முடியும். வேறு ஒன்றினாலும் அல்ல. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வேதத்தின்படி காத்து கொள்ளுகிறதால் மட்டுமே அதை செயல்படுத்த முடியும். ஒரு சிறு குழந்தை முதல் அது முதியவர் வரைக்கும் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருக்கிற மனுஷனுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு அருமையான வார்த்தை லூக்கா அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாதிருப்பாரோ? பாருங்கள், நம்முடைய நீதி நியாயங்கள் புரட்டப்படும் போது கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அவருடைய பாதத்திலே நீங்கள் காத்திருந்து அவருடைய வேதத்தை தியானிக்கும் போது நாம் பேசிக்கொண்டிருப்பது ஜீவனுள்ள தேவனோடு. அந்த ஜீவனுள்ள வார்த்தையானது நமக்காய் பேச ஆரம்பிக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களிலே உலகத்தின் காரியங்கள் ஒரு க்ஷண நேரத்தில் அது மாய்ந்து போகக்கூடியது. ஆனால் அழியாத நித்திய பரலோக ராஜ்யம் வேண்டுமானால், பரலோகத்திலே நாம் பரலோகத்தை வாஞ்சிக்க வேண்டுமானால், தேவ ராஜ்யத்துக்குள் நாம் கடந்து செல்ல வேண்டுமானால், இந்த வார்த்தையின் அடிப்படையில் நாம் பிறரோடு நாம் நடந்து கொள்வதும் அன்பு ஒரு பிரதான கற்பனை. அவருடைய கற்பனைகள் லகுவாயிருக்கிறது. அந்த கற்பனைகளை நாம் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த நாட்களிலே உங்களை வழி நடத்துவாராக. ஆமேன். God bless you all.